ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. சமீப காலமாக தமிழகத்தில் ரவுடிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் துணையுடன் நிகழும் நில அபகரிப்பு தொடர்பான கொலை மற்றும் வன்முறை சம்பவங்களை போலீசார் எப்படி விசாரிக்கின்றனர் என கண்காணிக்க வேண்டிய நேரம் வந்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சென்னையை சேர்ந்த கார்த்திக் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் எனது நிலம் அபகரிக்கப்பட்டுள்ளது, மேலும் எனக்கு மிரட்டல்கள் விடுக்கப்படுகின்றன, எனவே எனக்கு போலீசார் பாதுகாப்பு வழங்க வேண்டும், மேலும் நிலத்தை மீட்டு ஒப்படைக்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் காவல்துறையினர் ஒருதலைபட்சமாக செயல்பட்டுள்ளதாக கூறினார். இதையடுத்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் நிலம் கார்த்திக்கிற்கு சொந்தமானது என்பதற்கான அனைத்து ஆதாரங்களும் இருப்பது தெரிந்தும் காவல்துறையினர் கண்களை மூடிக்கொண்டு நிலத்தை அபகரிக்க உதவியுள்ளனர். ரவுடிகளுடன் போலீசார் கைகோர்த்து செயல்படுவதால் உண்மையான நில உரிமையாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அரசியல்வாதிகளும் இதுபோன்ற நில மோசடி வழக்குகளில் சம்பந்தப்படுவது இதை மேலும் மோசமாக்குகிறது. இதுபோன்ற வழக்குகளில் வெளிப்படைத்தன்மையுடனும் நேர்மையாகவும் விருப்பு வெறுப்பின்றி விசாரிக்க முடியாது என்பதை விசாரணை அமைப்புகள் வெளிப்படுத்தி வருகின்றன. இதே நிலைமை தொடர்ந்தால் பொதுமக்களுக்கு காவல்துறை மீதான நம்பிக்கை குறைந்துவிடும். இது நில மாஃபியாக்களையும் ரவுடிகளையும் ஊக்குவிப்பது போலாகிவிடும் என்று நீதிபதி வேதனை தெரிவித்தார். மேலும் அவர் இதுபோன்ற விவகாரங்களில் நீதிமன்றம் மௌனம் காக்க முடியாது. சமீப காலமாக தமிழகத்தில் ரவுடிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் துணையுடன் நடந்த நில அபகரிப்பு தொடர்பான கொலை மற்றும் வன்முறை சம்பவங்களை போலீசார் எப்படி விசாரிக்கின்றனர் என்பதை நீதிமன்றம் கண்காணிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கருத்து தெரிவித்த நீதிபதி கார்த்திக் கொடுத்த புகாரை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியும் சிறப்பு குழுவை அமைத்து 4 மாதங்களில் விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டார்.